ஆமேன். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார்? இரண்டாவதாக ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தான்? ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பல வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் எனக்கு என்ன செய்தார், இல்லாட்ட தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்வார், அப்படி தான் அவரை பின்பற்றுகிறோம். ஆனால் ஆமேன், ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் நீ குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுக்காக பல காரியங்களை செய்தான். நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு பகுதி இருக்குன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளும் உண்டாகும். ஆமேன். ஆபிரகாம் தேவனுக்காக பல காரியங்களை வரிசையை செய்துட்டே இருந்தார். தேவனும் ஆபிரகாமுக்காக பல காரியங்களை செய்து கொண்டே வந்தார். ஆமேன். அவளோடு இருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி எல்லா பெரியவர்களும் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக சின்ன வயசுலேருந்தே அல்லாட்டால் வாலிப நாட்கள்லேருந்தே ஆமேன் நம்ம செய்ய தொடங்குகிற காரியங்கள் சிலர் முதிர் வயது மட்டும் அல்லாட்டால் உயிரோடு இருக்க நாள் மட்டும் கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கணும். ஆமேன். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலேருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகிறது. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு எபிரேய ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் எண்ணுக்கற்றவர், எண்ணிலடங்காதவர்களுக்கு தகப்பன். அல்லவிட்டால் பாருங்கள், அநேகருக்கு அவனை தேவன் ஒரு தகப்பனாக ஏற்படுத்தி வைத்தார். இன்றைக்கி யாரெல்லாம் இந்த உலகத்திலே தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். விசுவாசிகளுக்கெல்லாம் அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு கொடுத்த அவர் ஆண்டவருக்கு செய்த காரியம். ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தான்? ஒன்றாவதாக முதல்ல அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். பிரைஸ் காட். ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, ஆமீன், 12வது அதிகாரத்தில் அவனுக்கு அழைப்பின் சத்தம் வருகிறது. அழைக்கிறார், காலிங். உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்தார். ஆமீன். பாவ சேற்றிலே இந்த உலகத்திலே அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பின் சத்தம் வந்தது. அது நண்பர்களும் மூலம் வந்திருக்கலாம், சொந்தங்கள் மூலம் வந்திருக்கலாம், ஏன் உங்கள் மனைவி அலவுட்டல் உங்கள் புருஷன் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் பெற்றோர் உங்களை சொல்லி இயேசுக்குள்ளே வழி நடத்தி இருக்கலாம். எப்படியோ ஒரு அழைப்பின் சத்தம் நமக்குள்ளே வந்தது. நாமும் கீழ்ப்படிந்து இந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி சாய்த்து உண்மையாக இன்றைக்கு வரை இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவன் பாருங்கள், மெசபத்தோமியா என்கிற தேசம், அது ஹிஸ்ட்ரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த தேசத்தை படிச்சிருப்பீங்க. அந்த தேசத்தில் ஊர் என்கிற இடத்துலேருந்து ஆண்டவர் அவனை பேர் சொல்லி அழைத்தார். எங்கே அழைக்கிறார் என்று சொன்னால், நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். எந்த தேசம்னு சொல்லலை, அது பாருங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லலை. ஆண்டவர் அவருக்கு ஒரு தேசத்தை சொன்னார். எபிரியர் ஆக்கியோன். அப்போ ஆமேன், அதை அழகாக தெளிவாக சொல்லுகிறார். எபிரியர்கள் நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 8லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக அந்த பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது அவன், பாருங்கள் ஒரு நல்ல வார்த்தை, பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்கம்மா. அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், அவன் கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு திடீர்னு உங்க அம்மா அல்லவிட்ட உங்க அப்பா கிளம்பு அப்படி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் உடனே புறப்படுவீங்க? எங்கே, என்ன விஷயம், எதுக்கு, யார், எப்போ வருவோம், எங்கே, எல்லாம். சிலவங்க கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்கிறத விட சில அம்மாமாரெலாம் உடனே புறப்பட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி காலையில் கூட சர்ச்சுக்கு உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டுருக்கலாம், எலும்பு சர்ச்சுக்கு நேரம் ஆகிட்டு இந்த கிளைமேட்டுக்காக ஒருக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டிங்களா? ஸ்தோத்திரம். ஆனால் சிலவங்களுக்கெல்லாம் இந்த கிளைமேட் அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சிலவங்க சர்ச்சை கூட ஆப்சண்ட் ஆகிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்ல உணவை தரும் பொழுது, நல்ல வீட்டை தரும் பொழுது, நல்ல வருமானங்களை தரும் பொழுது பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் பொழுது, சாப்பிட முன்னால் கூட இல்லை, அல்லாட்ட சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வீட்டில் இன்னைக்கு சண்டே மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு என்ன கண்டிஷனில் இருப்பீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தரை நீ என்ன செய்வாயாக?
நினைப்பாயாக. அல்லேலூயா. அப்போ நல்ல வீடுகளில் இருக்கும் பொழுது, நல்ல இந்த கிளைமேட், நல்ல பெட்டு, நல்ல பாருங்கள், நல்ல வசதியான சூழ்நிலையெல்லாம் அனுபவிக்கிற பிள்ளைங்க மறவாமல் எழுப்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்கள், போகிற இடம் என்னதுன்னே தெரியாது, போகிற இடம் என்னன்னே தெரியாது, சத்தம் மட்டும் கேட்டு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தான் போகும் இடம் இன்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். பிரைஸ்கான அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு கீழ்ப்படிதல். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு இருக்கிற அழகு என்ன தெரியுமா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அந்த பைபிள் நீங்கள் சண்டே கிளாஸில் பல முறை இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்கள். அம்மா அப்பா சொல்கிறதை கேட்கணும். அடுத்து பாருங்கள், இன்னும் இளைஞரே, நீங்கள் மூப்பருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் ஒரு கனி. கீழ்ப்படிதல்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுக்கான ஒரு பேஸ்மெண்ட். நிறைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த கீழ்ப்படிதல் இருக்காது. இன்னும் யாரெல்லாம் கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுங்க பார்ப்போம். வராத, இந்த பக்கம் வருதா பார்ப்போம். மனைவிகளே, உங்கள் அதில் இடையில ஒரு வார்த்தை, இந்த காலத்துக்காக அந்த காலமே கர்த்தர் போட்டுட்டார். அந்த வார்த்தை தெளிவா சத்தமா வரல. யாருக்கு? சொந்த புருஷருக்கு. அல்லேலூயா. அக்கா புருஷன், அண்ணன் புருஷன், அல்லாவிட்டா யார், அக்கா புருஷன், தங்கச்சி புருஷன், எக்ஸெட்ரா, அல்லாவிட்ட வேற நிறைய புருஷர்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லை, சொந்த புருஷருக்கு. வாயை திறந்து சொல்லுங்க. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இப்படி கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? சில ஸ்திரீகள் இதில் இடத்துல வருது, தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். இது கீழ்ப்படிது இல்லாமல் இப்போ இந்த நம்ம டிஸ்ட்ரிக்டில் மேக்கப்லாம் டாப்பாக போகுது. ஒரு முறை கூகுளில் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆள் போட்டிருந்தாரு, அதிகமாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ் ஆகுறதுல ஒன்று இந்த மேக்கப் சிஸ்டமா. என்னது? இந்த பவுட்ரு, அதுக்கான க்ரீம், அதற்கான ப்ரெஸ், அதற்கான கண்ணாடி, வேறு என்னது எனக்கு பேர் ஒன்றும் தெரியாது. அதிகமாக ஆன்லைனில் இதான் ஆகுதான். இதான் இது புதுசாக இருக்கா திடீர்னு கொஞ்ச காலமாக. எப்படியோ பாருங்கள், இந்த மாதிரி மாய வலைகளில் விழுந்து அழகாக கர்த்தர் படைத்த இந்த ஸ்கின்களெல்லாம் தொலைச்சி விடுறாங்க. எனக்கு ஒரு நல்ல பாருங்கள், உறவின் முறையிலே ஒரு சகோதரி, ஏற்கனவே அவங்க அழகாக இருப்பாங்க, அவங்க குடும்பத்திலே அவங்க தான் டாப். சரி, அந்த அழகை பார்த்தே ஒரு பெரிய ஒரு நிலையில் அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு, ஆனாலும் போட்டு தொலைச்சிட்டாங்க. எதை? அழகை தொலைச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று க்ரீம் வாங்கி போட்டிருக்காங்க, அலர்ஜி ஆகி இப்போ அடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சரி, நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற விஷயம், ஆண்டவர் தந்த அழகுகளை பேணி பாதுகாத்து அதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அப்போ நம்முடைய விஷயம் கவனிங்கள். ஆபிரகாம் பாருங்கள், அப்போ கீழ்ப்படிந்தான். அப்போ மனைவி என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இன்னும் அடுத்தது வேற யாருக்கு? பிள்ளைகள் கீழ்ப்படியணும். எப்படி? வேத வசனத்துக்கு இந்த ஆபிரகாமை போல கீழ்ப்படிங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சென்றான். எபிரேயர்ல 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். 9, 10 கூட வாசித்து முடிச்சிருவோம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே தங்கியிருந்தான். அடுத்த வசனம் முக்கியமான வார்த்தை, அவன் பாருங்கள், அந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான். அவன் நினைத்திருந்தால் திரும்ப என்ன செய்திருக்கலாம்? போயிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவதாக அவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். வாயை திறந்து சொன்னங்க, கர்த்தருக்கு. இப்போ இந்த முதல் ஸ்டெப்பு அந்த கீழ்ப்படிதல். யாரெல்லாம் இன்னும் சபைக்குள்ளே இருந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் தாழ்மையாக கலந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இன்னும் காலம் தாமதிக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்கெல்லாம் பாஸ்டர் கல்ல கீழ்ப்படிந்தது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அல்ல கீழ்ப்படிந்தது, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன்.
அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டது போல நீங்க பாருங்க, கீழ்ப்படிதல், தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து என்ன செய்திருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. அடுத்த ஞாயிறு நம்முடைய சபையில் ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. யாரெல்லாம் சர்ச்சில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து உங்கள் விசுவாச ஓட்டத்தை நீங்கள் தொடங்கணும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ ரெண்டாவதாக அவன் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொன்னவுடன் அவன் புறப்பட்டான். பார்த்தீங்களா? 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார்ல. தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அவரை வர்ஷிப் பண்ண வந்திருக்கோம். சொல்லுங்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறோமா? சிலவங்கெல்லாம் ஏதாவது புது துணி போட்டிருந்தா அதை அநேகர் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கல்ல, எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? அவரை ஆராதிக்க. புதுசாக ஏதாவது அந்த என்னது கொலுசு, அளவிட்டால் கம்மல், வேற என்னது காப்பு, இந்த மாதிரி தான் வாங்கினா அது நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம கர்த்தரை எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் செய்த ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு நிறைய பலிபீடத்தை கட்டினான். நம்ம ஆயுள் உள்ள காலமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படியெல்லாம் ஆராதிக்கணும்? ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு நாள் அந்த தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதங்களை சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். எதுவரை கர்த்தரை ஆராதனை? அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார். ஆமென். அதில் பலி என்று சொன்னாலே அதில் ஒரு தியாகம் இருக்கிறது, அதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். அதில் ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆமென். பலி என்று சொன்னாலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் வந்து அதற்கான ஒரு மேடை, அது கல்லுனால் அடுக்குவாங்க. சிலவங்க வந்து அப்படி பாறைகளில் மரக்கட்டளைகளை அடுக்கி அதிலே உயிருள்ள நல்ல கொழுத்த ஆடு, கொழுத்த கன்று, புறா, இப்படியெல்லாம் பாருங்க இயேசு கிறிஸ்து காலை வர பலி செலுத்திட்டு வந்தாங்க. இப்போ ஏன் நம்ம வந்து பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னா, கிறிஸ்து நமக்காக அவர் ஒரே தரம் பலியாகி தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பிதாவினுடைய சந்நிதியிலே போய் உங்களுடைய என்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார். அதுக்கு முன்பாக பிரதான ஆசாரியர் அந்நிய இரத்தத்தோடு போவாங்க. ஏன்னா ஏன் பலி செலுத்தப்படனா, இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இன்றைக்கும் ஆபிரகாம் அப்போ முக்கியமாய் செய்த காரியம் பலி செலுத்தினான். நாமும் கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமா பலி செலுத்தணும். பிரைஸ் கார்டு. குடும்ப ஜெபம் நடக்குதுன்னா நீங்கள் குடும்பமாக பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஏன் இன்னைக்கு பாருங்கள், நம்ம இந்த சமீபத்தில் நம்முடைய மாவட்டத்தில் நிறைய விபத்து. அதில் இந்த மார்த்தாண்டம் பக்கத்தில் நேற்றைக்கு எனக்கு அது ஜஸ்ட் வாஸ்து விட்டேன். ஏதோ பைக்கில் 3 பேரா 4 பேர் ஏதோ தம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. 4 பேர். அப்புறம் ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் இறந்தாங்க? 2 பேர் இறந்துருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துறதுக்காக இதுதான் நன்றி பலிபீடம் கட்டுறோம். சாயங்காலம் ஆகுனா வெளியில் போன புருஷன் சமாதானமாக வந்திருக்கிறாரே, வெளிநாட்டில் இருந்து ஃபோன் வந்ததே அப்படின்னு ஒரு நன்றி பலிபீடம் கட்டுகிறது தான் குடும்ப ஜெபம். ஆமென். உங்கள் வீட்டில் அப்படி நன்றி பலிபீடம் கட்டுறீங்களா? பலிபீடம் கட்டுறீங்களா? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல, அவன் பல முறை இப்படியாக பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினான். பலி செலுத்துறேன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவிடணும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு இப்பவும் நமக்கு ரொம்ப பாக்கியம் பார்த்துடுங்க. அன்னைக்கெல்லாம் நல்ல கொளுத்த ஆடு, அளவிட்டால் கொளுத்த கன்றுகளை அடிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தாராளமாக செலுத்தலாம், இலவசமாக செலுத்தலாம். அன்னைக்கு பலி செலுத்துறதுக்கு நிறைய. 2வது மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி அதற்கு எண்ணெய் வேணும், அதற்கு மாவு வேணும், அதற்கு
இன்னும் நிறைய பொருட்கள்லாம் தேவை. அங்கே ஆசாரியனை தேடி கண்டுபிடிக்கணும். எருசலேமில் கீவில் நிற்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையா, தாராளமான ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை கர்த்தருக்கு தாராளமாய் செலுத்தலாம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு என்னது கட்டினான்னு சொல்லுங்க, பலிபீடம். இன்றைக்கும் குடும்பமாய் குடும்ப ஜெபம் பண்ணுகிற பிள்ளைங்கள்லாம் சத்தமா கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சவுண்டு மட்டும் கேட்டு கையெல்லாம் ஒரு 70% தான் உயர்ந்தது போல இருந்தது. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். தாழ்மையா ஆமீன். பாருங்கள், இதில் பெரிய சாத்தான் தந்திரம் என்ன தெரியுமா? இந்த உலக நாடுகளில் சில நேரம் யுத்தங்கள் நடக்கலாம். அப்போ இப்போ இந்த அமெரிக்கா பிரசிடெண்ட் வந்து இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டார், அதனால நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஈரான் என்ன சொல்லிட்டு பாருங்கள், அந்த மனுஷனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இல்லை அந்த தலைவர்கள்லாம் சில நேரம் என்னதாயிருவாங்கன்னா, இந்த தங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிரும். இதனாலே பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் நடந்துடும். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல, இதே போல தான் வீட்டுக்குள்ளே சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன என்னது வந்துடும். என்னது சொல்லுங்க, யார் சண்டை. ரெண்டாவது அது ஒரு ஈகோ, யார் அவ பெருசா இவன் பெருசா, நாம் பெருசு நான் யாரு, அல்லட்ட பிள்ளைங்க மருமக்கள், ஆக ஒரே குழப்பம்தான். அப்போ இந்த குடும்ப ஜபங்களில் வந்து பாருங்கள், ஒரு தாழ்மையோடு போய் கீழே உட்காரணும். தம்பிங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா, அவங்க அம்மா ஜபம் தொடங்கணும்னு, அதுக்கப்புறம் மொபைல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்றீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் போய் அப்படி இதில் இந்த சில அம்மாமாரில் உண்டு, யாரும் வரமாட்டாங்க, அதனால நான் என் படுக்கையிலே ஜெபம் பண்ணி கொண்டு அப்படி என்ன செய்திருவேன். அந்த தப்பை பண்ணாதுங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஹால் இருக்கா, உங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வசதி இல்லை, ஒரு சின்ன ரூம் தான், எந்த இடமும் உங்கள் எளிமைக்கு தகுந்தாப்புல, உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பொதுவாக உட்காந்து ஒரு பாடலை தொடங்குங்க. டிவி ஓடிட்டுருக்கா, அது அன்பாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொன்னோம், நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் இந்த ஆபிரகாம்கிட்ட ஒரு ஸ்பெஷல், அவன் செய்த இன்னொரு காரியம் என்னென்னா, தன் பிள்ளைகளுக்கு அவன் வந்து சத்தியத்தை என்ன செய்தான், போதித்தான். அதே போல் நம்மளும் இங்கே இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அளவிட்டால் பாருங்கள், அப்பாங்கெல்லாம் பிள்ளைங்களை தூண்டி விடணும். அல்லேலூயா. நம்ம கிராமப்புறங்களில் மாறி மாறி ஊர் சண்டைக்கு அதோட குடும்ப சண்டைக்கு தூண்டி விடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சபையிலே பாஸ்டருக்கு எகெயின்ஸ்டாக வர சில பெருசுகள் பிள்ளைங்களை என்ன செய்யும், தூண்டி விட. இதை செய்யாதுங்க. பாருங்கள், கர்த்தரில் வளர்றதுக்கு பிள்ளைங்களை தூண்டி விடணும். அல்லேலூயா. முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்கள் என்னென்னா இந்த விளக்கு தான் முக்கியம். அப்போ அந்த திரியை தூண்டி விடணும், எண்ணெயை விடணும். இதில் சில ஆட்கள் விஷயம் தெரியாமல் தூண்டி விட்டாங்கன்னா இந்த என்ன செய்திடும், இந்த திரி என்ன செய்திடும், அணைஞ்சிரும். சிலது அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மற்ற அந்த ஸ்லாங்கில் மற்றவங்களுக்கு ஜெபம் என்ன செய்யாது, ஓடாது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆமென் ஜெபம் பண்ணி அந்த கிருபையும் பெறணும். புருஷனை மனைவியை பிள்ளைகளை எல்லாரையும் நீங்கள் ஜெபத்தில் இணைக்கிறதுக்கு அப்படி தூண்டுகிறவங்களா இருக்கணும். உங்கள் வாயின் வார்த்தையை சிலரை வேத புஸ்தகத்தை திறக்க வைக்கணும். உங்கள் வாயினுடைய வார்த்தைகள் சிலரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும். சிலரை ஆமென் பாருங்கள் தட்டி எழுப்பணும். இயேசுவை சேவிக்கிறவர்களாய், இயேசுவுக்கு நேராய் ஓடுகிறவர்களாய் அப்படி ஆண்டவர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. இதுதான் கிருபை. இந்த கிருபைகளை பெறணும். அப்போ பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நீ பெருசா நாம் பெருசாங்கிறத குடும்ப ஜெபத்தில் காணிக்காதுங்க. அது தாழ்மையாக உட்கார்ந்து ஆமீன். நீங்கள் உங்கள் போய் குடும்ப ஜெபத்தில் தாழ்மையாக உட்கார்ந்ததுனால ஏதோ உங்கள் மனைவிக்கு நீங்கள் அடிமை கிடையாது. குடும்ப ஜெபத்தில் போய் எப்படியோ தாழ்மையாக உட்கார்ந்ததுனால உங்கள் புருஷனுக்கும் நீங்கள் அடிமை கிடையாது. குடும்ப ஜெபத்தில் போய் ஏதோ நீங்கள் தாழ்மையாக உட்கார்ந்ததுனால ஒன்றும் நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. ஆமீன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு சில கிருபைகள் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம எப்போல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து அசைவாடுகிறார். ஆமென். கர்த்தர் தனித்தனி ரூம் எல்லாம் தந்திருக்கலாம். ஹாலில் குடும்ப ஜெபம் கேட்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் எழும்பவே முடியாத ஒரு பலகீனமாக இருக்கலாம். பாருங்களேன், இந்த மூவ் பண்ணவே அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பெட்டில் இருக்கலாம். மற்றபடி அசையலாம் அப்படின்னா அங்கே வந்தாவது கீழே உட்காருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கணும். குடும்ப ஜெபத்தில் இருக்கும் பொழுதும் இருக்கிற ஆளுக்கு முகத்தெல்லாம் பார்த்தா ஜெபம் ஆடாது. கண்ணை மூடி யாரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. ஆமேன்னு சொல்லிட்டு முகங்களை பார்க்காம இருக்காதுங்க. ஆமேன்னு சொன்ன அப்புறம் சோத்திரம்
சொல்லுங்க, கோபங்கள் தனியும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபங்கள் என்ன செய்ய கிடவது? தனிய கிடவது. கர்த்தர் இரக்கம் செய்வாராக. கர்த்தருக்கு அவன் பலிபீடம் கட்டினான். இது ஆராதனையும் நன்றி செலுத்துகிறதையும் காண்பிக்கிறது. மூன்றாவதாக அவன் பாருங்கள், கர்த்தருக்காக கொடுத்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து அவன் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் அவன் தன்னோடு கூட இருந்த, பாருங்க, அவன் தன்கிட்ட நிறைய பராக்கிரமசாலிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, தன்னோடு கூட இருந்தவர்களை அழைத்து கொண்டு அவன் பின்தொடர்ந்து போய் லோத்தையும் அவனோடு கூட இருந்த எல்லாவற்றையும் அவன் மீட்டு திரும்ப கொண்டு வந்தான். அவன் பாருங்கள், அவன் திரும்ப வரும்பொழுது அங்கே நாம் இப்படியாக பார்க்கிறோம், சாலேமின் ராஜா. அது கர்த்தருக்கு ஒரு நிகராக அல்லவிட்டால் ஒரு ஒப்புமையாக இருக்கிறது. அவர் முடிவில்லாத வம்சவழியை கொண்டவர். அவருடைய அந்த கிரியைகள் எல்லாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 18லேருந்தே அந்த வசனத்தை பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அவன் பாருங்கள் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கவனிங்கள், முதல் இந்த அடுத்த வசனத்தை கூட நம்ம அந்த கோர்வையா நம்ம வாசிக்கும் பொழுது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பைபிள்ல முதல் இந்த தசமபாகம் என்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் வருகிறது. அதற்கு பிறகு ரெண்டாவது வருகிறது எங்கே என்று சொன்னால், யாக்கோபு ஒரு சம்பந்தமே இல்லாமல், அவங்க பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, வேலையே அமையலை, சும்மா அவன் பாருங்கள் தன் சகோதரனுக்கு தப்பி அவன் போகும்பொழுது ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அப்போ இந்த வார்த்தை யாருக்கிட்ட இருந்து யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஆபிரகாம் இடத்துல இருந்து அந்த வார்த்தை யாருக்கு கிடைத்தது? யாக்கோபுக்கு கிடைத்தது. ஆபிரகாமை கர்த்தர் இப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே யாக்கோபுக்கு அந்த வார்த்தை கிடைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப மூன்றாவது ஆபிரகாம் தேவனுக்கு செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்காக கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். கொடுக்கிற விஷயத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியிலும் உங்களை சரி பண்ணி கொடுங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு ஒரே வழி பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தை பாருங்கள் இருந்து கர்த்தருக்காக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அமிக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக நமக்கு திரும்ப அழைக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்போ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முடிஞ்ச உடனே போச்சில் அந்த எல்லாரும் பேப்பர்லாம் என்கிட்ட காட்டிட்டு போகணும், இல்லை சொல்லிட்டு போகணும். அப்போ தான் கேட்லேருந்து வெளியிலே விடப்படும். ஆபிரகாம் என்னெல்லாம் கர்த்தருக்கு செய்தான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்போ கவனிக்கிறீங்களான்னு கண்ணை பார்த்து கேளுங்க, கவனிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக 4வதாக கர்த்தரை விசுவாசித்தான். வாயை திறந்து சொல்லுங்க, ஆபிரகாம் கர்த்தரை சொல்லுங்க, ஆபிரகாம் கர்த்தரை. ஆமென். நம்ம எல்லாருக்குமே விசுவாசிகள்னு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர் இருக்கு சொல்லுங்க? நீங்க யாரு? விசுவாசிகள். இந்த விசுவாசத்திற்கும் தகப்பனாக இருக்கிறது ஆபிரகாம். அவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை விசுவாசித்தான். 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமர்கள் எழுதின நிருபத்திலே பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மேல ஒரு அளவு கடந்த விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தருக்கு மேல ஒரு அளவு கடந்த விசுவாசம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நிச்சயமா என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் என்னை பெருக பண்ணுவார். இப்படி ஆண்டவருக்கு மேல விசுவாசம் வைங்க. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், என்னோடு கூட இருப்பார். ஆமீன். பாருங்கள், ஆபிரகாம் அப்படியாக பாருங்கள் தேவனை ஒரு அளவு கடந்த ஒரு விசுவாசம் வைத்தான். இந்த காலவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் மேல விசுவாசம் உடையவங்களா இருங்க. நம்ம எல்லாருமே விசுவாசம் உடையவர்கள். ஒரு நல்ல ஒரு விசுவாசம், மறுமையின் வாழ்வை குறித்த விசுவாசம், இந்த பூமியில உள்ள வாழ்வை குறித்த ஒரு விசுவாசம்,
பிரைஸ் காட். ஆமீன். அந்த ஒரு விசுவாசம் அந்த நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசத்தை துவங்கினது யார் என்று சொன்னால் கர்த்தர் தான் துவங்கினார். ஆமேன். நமக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர் அதை ஜெயமாக முடிக்கவும் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமீன். உங்களுடைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட உங்கள் படிப்பில் கூட ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த ஸ்டடியை தருவார், நான் என்னை எந்த ட்ராக்கில் கொண்டு போகணுமோ அந்த ட்ராக்கில் என்னை கொண்டு போவார். வேலை விஷயங்களில் ஆண்டவருக்கு மேலே விசுவாசிங்க. ஆமீன். எல்லா பிள்ளைகள் காரியங்களில் கர்த்தர் மேலே விசுவாசிங்க. உங்கள் சந்ததிகளை குறித்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆபிரகாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்துட்டு அப்படியே போகிறேன். நான் ஷார்ட்டாக நேரம் பொண்ணாலும் சொல்லி போகிறேன். நீங்கள் இந்த ஆபிரகாமை குறித்த அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகங்களெல்லாம் வாசிப்பீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா ரொம்ப ஒரு 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 நிர்பந்தமான சூழ்நிலையில் ஆண்டவரை விசுவாசிக்கிறான் பாருங்க. அவனுக்குள்ளே சில நேரம் குழப்பம் வருகிறது. இனி எனக்கு குழந்தை பிறக்குமா, இனி எனக்கு சந்ததி உண்டாகுமா? தன்னுடைய வீட்டில் உள்ள உண்மையுள்ள ஒரு எலியேசரை பார்த்து ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வந்து சொல்கிறார், இவனை நீர் ஆசீர்வதிங்க, இவன் மூலம் எனக்கு சந்தானம் உண்டாகட்டும். கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஒன்றை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ சந்ததியை குறித்த ஒரு விசுவாசம். இன்னும் பாருங்கள், எதிர்காலங்களை குறித்த பல நிலைகள். அவனுக்கு ஆபிரகாமை பாருங்கள், நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இவனுடைய நடைமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இவன் அந்த வேற ஒரு ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு வந்து இருக்கிறான். இவனை வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க. அங்கே அதுவரை எல்லாருமே பல சொரூபங்களையும் உருவங்களையும் வணங்கி கொண்டிருந்தவங்க. இந்த ஆபிரகாம் ஒரு உருவத்தையும் பார்க்க இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சிலவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க, அங்கங்கேயே பார்த்துருப்பாங்க. இவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லையோ, ஒரு சாமியையும் இவனுடைய காம்பவுண்டுக்குள்ளே வைக்கலை, இவனுக்கு வீட்டில் வைக்கலை. ஆபிரகாம் பாருங்கள், அவன் ஆவியான தேவனை, உருவம் இல்லாத தேவனை அவன் என்ன செய்தான்? வழிபட்டான். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய ஸ்பெஷல் இன்னொன்று என்ன தெரியுமா? 3 மதத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நபராக யார் இருக்கிறார்? ஆபிரகாம் இருக்கிறார். இஸ்லாம் மார்க்கத்தவர்களும் ஆபிரகாமை என்ன செய்கிறதில்ல? விடுகிறதில்ல. ஆபிரகாமனுடைய ஆமீன் பாருங்கள், மூத்த மகன் அல்லாவிட்டால் முதலாவது மகனுடைய சந்ததி தான் நாங்கள். ஆமாம் ஐயா, உண்மைதான். யார் முதலாவது? ஆபிரகாமுடைய முதல் மகன் யார்? இஸ்மவேலுடைய வம்சவழி நாங்கங்கிறாங்க. சரி, யூதர்கள் நம்ம எல்லாரையும் விட ஆபிரகாம் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர், யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஜூட்ஸ் அல்லாவிட்ட இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு மிக மிக முக்கியமான நபர் யாரா இருக்கிறாரு? ஆபிரகாமாக இருக்கிறார்கள். ஆமீன். கிறிஸ்தவர்களுக்கும் ஆமீன் மிக மிக முக்கியமாக யார் இருக்கிறா? ஆபிரகாம் இருக்கு. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்த புதல்வனாகிய ஈசாக்கினுடைய வம்ச வழியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனாலே ஆமீன் பாருங்க, நம்மள அப்போ ஆபிரகாம் யூதருக்குரியவர்களோ ஆபிரகாம் இஸ்லாமுக்குரியவரோ இல்லை. ஆமீன் ஈசாக்கினுடைய ஆமீன் வம்ச வழி தான் கிறிஸ்து இயேசு வந்தார். அல்லேலூயா.